Hi friends, இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு வெப்சைட் ஒன்று எப்படி கிரியேட் பண்ணலாம். ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு உங்களுக்கு ஒரு ஆர்டர் வருதுன்னு சொன்னால், அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இப்போ தான் ப்ளஸ் கிராஜுவேட்டாக இருக்கிறீங்க இல்லை ஒர்க் போகிறீங்கன்னு சொன்னால் உங்களோட போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை மாதிரி ஒரு வெப்சைட் ஒன்று நம்ம செய்து வச்சுட்டு அதை வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் நம்ம இந்த ஒரு வெப்சைட் செய்திருக்கோம் என்று சொல்கிற மாதிரி, இல்லை அதுக்கு ஒரு கிளைண்ட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஈஸியாகவே அவங்களுக்கு சேல் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் லேண்டிங் பேஜ் மட்டும் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தா நம்ம பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை மாதிரியான ஒரு சைட் தான் வந்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே நம்ம பில்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா இருந்தால் ஸோ நேவிகேஷன்ஸ், அதே மாதிரி எக்ஸ்ப்ளோர் பட்டன்ஸ், அதே மாதிரி ஸோ இப்படி நிறைய கம்போனன்ட்ஸ் சேர்ந்த மாதிரியான ஒரு வெப்சைட் தான் வந்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நாங்கள் இங்கே பில்ட் பண்ண போகிறோம். ஸோ நாம் என்ன செய்கிறோம்டா, ஃபர்ஸ்ட்டுக்கு எந்த ஃபோல்டருக்குள்ளே நம்மளோட வெப்சைட் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோமோ அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு அந்த ஃபோல்டரில் பாத் ஏரியாவில் போயிட்டு சிஎம்டின்னு கொடுத்து என்டரை ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு சிஎம்டியில் அது ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே நான் என்ன செய்ய போகிறேன், npx create react app ன்னு சொல்லி கொடுத்துட்டு வெப்சைட் டிசைன் 1ன்னு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா நம்ம நிறைய வெப்சைட் நம்ம டிசைன் பண்ண போகிறதால நான் என்ன செய்கிறேன் 1 2 3 4ன்னு சொல்கிற வேயில் நம்ம என்ன செய்துக்கலாம், கொடுத்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன செய்துட்டேன், இதை கொடுத்ததும் ஸோ நமக்குரிய ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி நமக்கு தேவையான மாதிரியான பேக்கேஜஸ் எல்லாமே வந்துக்கிட்டு அதுக்குள்ளே நமக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ கண்டினியூஸாக நம்ம இதை செய்துட்டு வரதால ஸோ இது டவுன்லோட் ஆகும் வரைக்கும் நான் வீடியோவை புஷ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ டவுன்லோட் ஆனதும் ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கு என்னென்ன விஷயம் நம்ம செய்யணுங்கிறத நம்ம கொண்டு வந்துடலாம். ஓகே, ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நான் என்ன செய்யப்படுறேன், இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த ப்ராஜெக்டரை ஃபோல்டருக்குள்ளே போயிடலாம். ஸோ போனதும் நான் இங்கே என்ன செய்யப்படுறேன், திருப்பி சிஎம்டி என்று கொடுத்துட்டு என்டரை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்ததும் அதே ப்ராஜெக்ட் ஃபோல்டரை லொக்கேஷனில் நம்மளோட சிஎம்டி ஓப்பன் ஆகிடும். இங்கே நான் என்ன செய்யப்படுறேன், கோட் என்று கொடுத்துட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு என்டரை ப்ரெஸ் பண்ணிடலாம். ஸோ அப்போ நமக்கு விஎஸ் கோடில் இந்த ப்ராஜெக்ட் வந்துக்கிட்டு சூப்பராகவே நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு இது ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு நம்மளோட app.js ஃபைலுக்கு போயிடலாம். ஸோ போயிட்டு நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ரீட் பண்ணுறதுக்கு. ஓகே ஃபைன். ஸோ இங்கே தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நம்மளோட கோட்ஸை நம்மளோட ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பட் அதுக்கு முதல் நமக்கு சில திங்ஸ் வந்துட்டு தேவைப்படும். நம்ம 1 by 1 நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு இதை ரன் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜூம் பண்ணதால இது என்ன செஞ்சுருக்கு, இந்த மாதிரி ஹைட் ஆகிருக்கு. இதை கிளிக் பண்ணிவிட்டு டெர்மினல்ஸுக்கு போயிட்டு நியூ டெர்மினல் ஆப்ஷனுக்கு போயிடலாம். ஸோ போனதும் இங்கே தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம ரன் பண்ணுறதுக்குரிய கோட்ஸ் வந்துட்டு நம்ம எழுத போகிறோம். ஸோ npm start என்று கொடுத்து என்டரை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ npm startன்னு சொல்லி கொடுத்ததும் உங்களுக்கு என்ன செய்யும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லோக்கல் ஹோஸ்ட் 3000ல் உங்களோட டிசைன் நீங்கள் உங்களோட விஷுவல் ஸ்டுடியோ கோடில் நீங்கள் ரன் பண்ணின இந்த டிசைன் வந்துக்கிட்டு உங்களுக்கு வியூ ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ரியாக்ட் நேட்டிவ் ரியாக்ட் ஜேஎஸ் வந்துக்கிட்டு இதை தான் உங்களுக்கு ரன் பண்ணி தரும். ஸோ இதுக்கு கொஞ்சம் டைம்ஸ் எடுக்கும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஓகே இங்கே போயிட்டு ரியாக்ட் ஐகான்ஸ் அந்த சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஐகான்ஸ்ட டேப்ஸுக்கு வந்துடும். ஸோ இங்கே நம்ம என்ன செய்யணும்னா, இங்கே தான் நிறைய ஐகான்ஸ் வந்துக்கிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி அங்கே யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப். ஸோ ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப்புக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கெட் ஸ்டார்ட் ஆப்ஷனுக்கு போனதும் ஸோ இங்கே இன்ஸ்டால் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இப்போதைக்கு நம்ம இவங்க 2 பேரையும் இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். அதோட சேர்த்து ஸ்டைல்டு கம்போனன்ட் ஸ்டைல்டு கம்போனன்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இவங்க 3 பேருமே நமக்கு இப்போது டிசைன்ஸுக்கு ஸ்டைல்டு கம்போனன்ட்ஸும், அதே மாதிரி பூட்ஸ்ட்ராப் கிளாஸஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ரியாக்ட் நேட்டிவ் பூட்ஸ்ட்ராப்பும், அதே மாதிரி ஐகான்ஸுக்கு இவரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் லோக்கல் ஹோஸ்ட் 3000ல் உங்களுக்கு சூப்பராகவே இந்த இது ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் லோட் ஆகும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். என்ன காரணம்னு சொன்னால் எல்லா ஃபைல்ஸையுமே அதை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு டிப்ளாய் பண்ணி ஒரு அவுட்புட் உங்களுக்கு வரணும்னு சொன்னால் கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம என்ன செய்துக்கலாம்னா நமக்கு தேவையானதை எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியும் எடுத்துக்கலாம். ஸோ நான் ரியாக்ட் ஐகான்ஸ் என்கிறத காப்பி பண்ணிக்கிறேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடாது. ரியாக்ட் மைனஸ் ஐகான்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துடணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட ரியாக்ட் ப்ராஜெக்ட் ரெடி ஆகிடுச்சு. நான் என்ன செய்ய போகிறேன், இங்கே இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகிருக்கிற டைம்லேயே நம்ம சிஎம்டி ஓப்பன் பண்ண போகிறோமாட்டா கண்ட்ரோலோட ஷிஃப்டோட சியை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணதும் உங்களுக்கு அதே ஃபோல்டர் லொக்கேஷன் இப்போ இங்கே டி டிரைவுக்குள்ளே தமிழ் ப்ரோக்ராமருக்குள்ளே சாம்பிள் கோட்ஸுக்குள்ளே வெப்சைட் டிசைன் 1ன்னு சொல்கிறேன் இந்த பாத்தில் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. நான் இங்கே என்ன செய்யப்படுறேன், npm இன்ஸ்டால்னு கொடுக்கலாம், இல்லாட்டி ஐஎன்எம் கொடுக்கலாம். ஸோ ரியாக்ட் ஐகான்ஸ் நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்ததும் ரியாக்ட் ஐகான்ஸுக்குரிய பேக்கேஜஸ் எல்லாமே நோட் பேக்கேஜுக்குள்ள நோட் மாடியூல்ஸுக்குள்ளே வந்து நமக்கு என்ன செஞ்சிடும், இன்ஸ்டால் ஆகிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி நான் என்ன செய்ய போகிறேன், சாரி அதே மாதிரி ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப்பில் இங்கே பார்த்தீங்கன்னா npm இன்ஸ்டால் ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் அண்ட் பூட்ஸ்ட்ராப் ரெண்டுமே இங்கே நமக்கு இன்ஸ்டால் ஆகிக்கும். ஸோ அதையும் நம்ம என்ன செய்யலாம், இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ npm இன்ஸ்டால், ஸோ நம்ம ஆல்ரெடி அதில் இருக்கிறதால நம்ம அப்படியே என்டரை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது இன்ஸ்டால் ஆகிற டைமில் நம்ம இதை பார்த்துருவோம். ஸோ இங்கே என்ன செய்யணும்னா அது இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாகவே புரியக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய வாட்டி நம்ம இதை செய்திருப்போம். சிஎஸ்எஸ்ங்கிற கேட்டகரிக்குள்ள இந்த இம்போர்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துக்கணும். இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் லைப்ரரி ஃபைல் தான் வந்துக்கிட்டு. ஸோ இப்போ நம்ம ரெண்டு இன்ஸ்டால் பண்ணுறோம், ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் இன்ஸ்டால் பண்ண அதோடு சேர்த்து பூட்ஸ்ட்ராப்பும் இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு index.htmlக்குள்ளே போயிட்டு நான் என்ன செய்கிறேன், இங்கே இதெல்லாம் இம்போர்ட் பண்ணிடுறேன். பர்ஃபெக்ட். ஸோ அடுத்ததாக நமக்கு யார் தேவைன்னா இந்த ஸ்டைல்டு கம்போனன்ட். ஸோ ஸ்டைல்டு கம்போனன்ட்ஸ்ங்கிறத காப்பி பண்ணிவிட்டு வந்து கண்ட்ரோலோட ஷிஃப்டோட சியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு npm இன்ஸ்டால் ஸ்டைல்டு கம்போனன்ட்ஸ்ங்கிறத கொடுத்து என்டரை ப்ரெஸ் பண்ணிக்குவோம். ஓகே. ஸோ அது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம்ஸ் எடுக்கும். ஸோ இன்டர்நெட் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி ஃபாஸ்ட்டாகவோ அல்லது ஸ்லோவாகவோ உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் அது டவுன்லோட் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஓகே ஃபைன், இது நமக்கு பர்ஃபெக்டாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ என்ன செய்கிறேன்டா இவங்க எல்லாரையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு நியூவான ஒரு குரோமை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, நியூவான குரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே லோக்கல் ஹோஸ்ட் 3000 இந்த ஆல்ரெடி அந்த போர்ட்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு இல்லையா. ஸோ நம்ம லோக்கல் ஹோஸ்ட் 3000 கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நமக்கு தேவையான மாதிரி நம்ம கோட்ஸை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ app.cssக்குள்ளே போயிட்டு அதாவது இங்கே வச்சு சும்மா கிளிக் பண்ணிங்கன்னா போகாது, கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு லிங்க் கொண்டு இங்கே காட்டும் இல்லைங்களா, லிங்க்டு ஐக்கான் மாதிரி அண்டர்லைனாக காட்டும். அதுக்குள்ளே போனதும் பை டிஃபால்ட்டாக இருக்கிற சிஎஸ்எஸ் கண்ட்ரோல் ஏ ப்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஒரு தரம் சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு எந்த ஸ்டைலுமே தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம அதை அழித்ததும் பாருங்கள் நம்மளோட டிசைன் இந்த மாதிரி மாறிடும். காரணம் என்ன, இது ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிறதுக்குரிய எல்லா விதமான கோட்ஸுமே நமக்கு அங்கே தான் இருக்குது. சரிங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பேஜ் ஒன்று தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இந்த பேஜில் போயிட்டு இங்கே போயிட்டு நான் சில ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சோர்ஸில் போயிட்டு பேஜஸ் என்று சொல்லி வேண்டும், அட் த சேம் டைம் கம்போனன்ட்ஸ் சொல்லியும் ரெண்டு பேரும் நம்ம என்ன செஞ்சிட்டோம், க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டுக்கு லேண்டிங் பேஜ் வந்து நம்ம இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பேஜஸ்ன்னு சொல்கிற ஆப்ஷனில் போயிட்டு இங்கே நியூ ஃபைல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ லேண்டிங் page.jsx கொடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா FFCயை ப்ரெஸ் பண்ணதும் உங்களுக்கு என்ன செய்யும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபில் ஒன்று காட்டும். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஆல்ரெடி
எப்படியெல்லாம் கன்ஃபிகர் பண்ணிக்கலாம்ங்கிறது ஃபர்ஸ்ட் வீடியோவிலே நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ஆட்டோ கம்ப்ளீட் வரதுக்கு என்னென்ன எல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி. ஸோ நான் இதில் கொடுத்து என்டரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன செய்கிறேன், லேண்டிங் பேஜ் சொல்லி க்ரியேட் பண்ணிக்கிறேன். அட் த சேம் டைம் நான் என்ன பண்ணிக்கிறேன், நீங்கள் வந்து எஸ்சி சொல்லி கொடுத்துட்டு என்டரை ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ நம்மளோட ஸ்டைல்டு கம்போனன்ட் கூடியால் ஓப்பன் ஆகிடுவார். இங்கே நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் லேண்டிங் பேஜ் ஸ்டைல் அந்த கொடுத்துட்டு டேபை ப்ரெஸ் பண்ணதும் கேசர் வந்துட்டு ஸ்டைல்டுங்கிறதுக்கு பக்கத்தில் டாட்டுக்கு பக்கத்தில் நமக்கு போயிடும். ஸோ டிவ் கொடுத்துருவேன். ஸோ கொடுத்ததும் இந்த ஸ்டைல்டுங்கிறது நம்ம கண்டிப்பாக இம்போர்ட் பண்ணணும். அப்போது ஸ்டைலில் டிக்கு பின்னுக்கு கேசரை கொண்டு வந்து வச்சுட்டு கண்ட்ரோலோட என்டரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ கண்ட்ரோலோட ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டரை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு இங்கே இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன செய்யணும், லேண்டிங் பேஜ் ஸ்டைலுக்கு போயிட்டு டேகாக அதை கால் பண்ணிக்கலாம். கால் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் H1 டேக்கில் லேண்டிங் பேஜ் சொல்லி கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் நமக்கு தேவையான மாதிரி நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ இண்டெக்ஸுக்குள்ளேயும் கால் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு app.js கால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ app.jsல வந்து இந்த டேக்ஸுக்குள்ள நீங்கள் லேண்டிங் என்று டைப் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த பேஜஸ் காட்டும். ஸோ கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லொகோ வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ நான் என்ன செய்துக்கிறேன், அதை ரிமூவ் பண்ணிவிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டால் நம்மளோட லேண்டிங் பேஜ் வந்துட்டு இங்கே பர்ஃபெக்டாகவே நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். நம்ம இன்னும் எந்த கோட்ஸுமே வந்து நம்ம எழுதலை. ஸோ நம்ம இப்போ ஜஸ்ட் வந்துக்கிட்டு ஒரு லேண்டிங் பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அட் த சேம் டைம் தேவையான சின்ன சின்ன ப்ளகின்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இன் ஃபியூச்சரில் நமக்கு தேவையான வேறு ப்ளகின்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் லேண்டிங் பேஜ் எப்படி டிசைன் பண்ணுறது 1 by 1 நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்.